வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு நேர்மையான கேள்வி. உங்க வாழ்க்கையில ஒரு நாள் நெருக்கமானவன் தான் பின்னாடி உன்னை காயப்படுத்தியிருக்கானா? நீ முழு மனசோட பேசினவன், நீ ரகசியம் நம்பி சொன்னவன், ஒரு நாள் அதையே உனக்கு எதிரா பயன்படுத்தினானா? அப்படின்னா இந்த வீடியோ உனக்காகத்தான். முக்கிய உண்மை: யாரிடமும் அதிகமாக பேசாதே, யாரிடமும் அதிகமாக பழகாதே. இது அகம்பாவம் இல்ல, இது பாதுகாப்பு. சாணக்கியர் சொல்றார், அளவுக்கு மீறிய நெருக்கம் ஒரு நாள் அவமதிப்பாக மாறும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பெரும்பாலான துரோகங்களுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அளவுக்கு மீறிய நம்பிக்கை, அளவுக்கு மீறிய நெருக்கம், அளவுக்கு மீறிய பகிர்வு. ரூல் 1: எல்லாரும் உன் மனசுக்குள் வரக்கூடாது. நீ நல்லவனா இருக்கலாம், நேர்மையானவனா இருக்கலாம், ஆனா எல்லாரும் அப்படிதான் என்று நினைச்சா அதுதான் முதல் தவறு. சில பேர் உன்னோட சிரிப்புக்காக வருவாங்க, சில பேர் உன்னோட பலவீனத்துக்காக வருவாங்க. நீ எல்லாரையும் உள்ளே வரவிட்டா ஒரு நாள் யாராவது உன் அமைதியையே உடைத்திடுவாங்க. நினைவில் வை, எல்லாரும் நண்பர்கள் இல்லை, எல்லாரும் நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை, எல்லாரும் உன் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. ரூல் 2: அதிகமாக பேசுறவன் அதிகமாக இழக்கிறான். நீ கவனிச்சிருக்கியா? அதிகமாக பேசுறவங்க வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரம் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர்கள் தங்களோட திட்டங்களை முன்பே சொல்லிடுவாங்க, ரகசியங்களை தவறான கைகளுக்கு கொடுத்துடுவாங்க, தங்களோட பலவீனத்தையே வெளிப்படுத்திடுவாங்க. சாணக்கியர் ஒரு வார்த்தை சொல்றார்: மௌனம் பல நேரங்களில் 1000 வார்த்தைகளை காப்பாற்றும். அதனால எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் என்று அவசரம் வேண்டாம். எல்லாருக்கும் உன் வாழ்க்கை அப்டேட் தேவையில்லை. ரூல் 3: அளவுக்கு மீறிய நெருக்கம் மதிப்பை குறைக்கும். முதல் நாள் நீங்க ரொம்ப கிடைக்காதவராய் இருந்தீங்கன்னா உங்க வேல்யூ அதிகம். ஆனா நீ எப்பவும் அவைலபிள், எப்பவும் ரெடி, எப்பவும் அட்ஜஸ்ட். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உன்னை சாதாரணமா எடுத்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது கஷ்டமான உண்மை. மனித மனசு அப்படித்தான். ரொம்ப ஈஸியா கிடைக்கிறத, ரொம்ப நெருக்கமா இருப்பத, ரொம்ப அதிகமா கவனம் தர்றத ஒரு நாள் சாதாரணமா எடுத்துக்கிறது. அதனால்தான் அளவு தேவை, தூரம் தேவை, மௌனம் தேவை. எப்படி பேலன்ஸ் பண்ணுவது? நீ முழுக்க மூடிக்கிட்டு வாழணும்னு இல்ல, ஆனா வெண்ணம் 1: எல்லாரிடமும் எல்லாம் ஷேர் பண்ணாதே. உன் திட்டங்களை அமைதியா பில்ட் பண்ணு. யாரை நம்பணும் என்று டைம் எடுத்து பாரு. உன் மன அமைதியை ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வை. நினைவில் வை, சாஃப்டா இரு, ஆனா வீக்கா இருக்காதே. ரூல் 4: எல்லாரிடமும் உன் பலவீனத்தை காட்டாதே. உண்மையான உலகம் கொஞ்சம் கடினம். நீ உன் கஷ்டங்களை எல்லாரிடமும் சொல்ல ஆரம்பிச்சா அனைவரும் உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில பேர் மட்டும்தான் ஆதரிப்பாங்க, ஆனா சில பேர் அவர்கள் உன் பலவீனத்தை மனசுக்குள் நோட் பண்ணிக்குவாங்க. ஒரு நாள் வாக்குவாதம் வந்தா அதே விஷயத்தை உன்னுக்கு எதிரா பயன்படுத்துவாங்க. அதனால உன் வலியை எல்லாரிடமும் காட்டாதே. உன் காயங்களை எல்லாரிடமும் திறக்காதே. உன் மனதை டிசர்வ் பண்றவர்களுக்கு மட்டும் திற. நினைவில் வை, பாதுகாப்பான இதயம் புத்திசாலித்தனமான வாழ்க்கை. ரூல் 5: அதிகமாக கிடைக்காதே. நீ எப்போ பார்த்தாலும் அவைலபிள். கால் பண்ணினா உடனே பிக், மெசேஜ் அனுப்பினா உடனே ரிப்ளை, யாரு கேட்டாலும் உடனே ரெடி. முதல் சில நாட்கள் அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஆனா காலம் போக போக அது எக்ஸ்பெக்டேஷன் ஆகும். பிறகு அது ஹேபிட் ஆகும். கடைசியில் அது வேல்யூ குறையும். மனித மனசு எளிதா கிடைக்கிறத அதிகமா மதிக்காது. அதனால உன் நேரத்துக்கு வேல்யூ கொடு. எல்லாருக்கும் உடனடி ஆக்சஸ் கொடுக்காதே. பிஸியா இருப்பது தவறில்ல. ரிமெம்பர், ரெஸ்பெக்ட் கேட்க வேண்டியதில்ல, நீ உன்னை மதிச்சா அது தானாக வரும். ரூல் 6: கவனித்து பார்க்கும் பழக்கம் வளர்த்துக்கொள். பேசுறவங்க நிறைய பேர், ஆனா கவனிக்கிறவங்க ரொம்ப குறைவு. புத்திசாலி மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் உடனே நம்ப மாட்டான், அவன் உடனே க்ளோஸ் ஆக மாட்டான். முதலில் கவனிப்பான். அவர்கள் உன் சக்சஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க, உன் ஆப்சன்ஸ்ல எப்படி பேசுறாங்க, உனக்கு தேவைப்பட்ட போது இருந்தாங்களா? இந்த 3 விஷயம் பார்த்தா ஒருத்தரின் உண்மை முகம் தெரிஞ்சிடும். சாணக்கியர் சொல்றார், பார்த்து நட, பாதுகாப்பா வாழ. ரூல் 7: எல்லா சிரிப்பும் உண்மை இல்லை. ஒரு முக்கியமான உண்மை: எல்லாரும் உன்னோட முன்னாடி சிரிச்சா அவர்கள் உனக்காக சந்தோஷப்படுறாங்கன்னு அர்த்தமில்ல. சில சிரிப்புகள் மரியாதைக்காக, சில சிரிப்புகள் தேவைக்காக, சில சிரிப்புகள் முகமூடி மாதிரி. புத்திசாலி மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் வார்த்தையை மட்டும் நம்ப மாட்டான், நடத்தை பார்த்துதான் நம்புவான்.
உன் வெற்றிக்கு அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, உன் தோல்வியில் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, உன் இல்லாத நேரத்தில் உன்னை எப்படி பேசுறாங்க. இதுதான் உண்மை டெஸ்ட். நினைவில் வை, முகம் ஏமாற்றும், நடத்தை உண்மை சொல்லும். ரூல் 8. உன் எல்லைகளை நீயே அமை. வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு பெரிய தவறு பண்றாங்க. அவர்கள் எல்லைகளை அமைக்க பயப்படுறாங்க. அவன் என்ன நினைப்பான், அவங்க கஷ்டப்படுவாங்க, நான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடாது, இப்படி நினைச்சு தங்களோட மன அமைதியையே கொடுத்து விடுறாங்க. ஆனா சாணக்கிய புத்தி என்ன சொல்றது தெரியுமா? எல்லை இல்லாத நல்லவன் ஒரு நாள் பயன்படுத்தப்படுவான். அதனால தேவையான இடத்தில் இல்லை சொல்ல கற்றுக்கோ. உன் நேரத்துக்கு பாதுகாப்பு வை. உன் மன அமைதிக்கு பவுண்டரி வை. ரூல் 9. உடனே நம்பாதே, நேரம் எடுத்து பாரு. வாழ்க்கையில் பெரிய தவறுகள் எப்போது நடக்குது தெரியுமா? நாம் ஒருவரை சீக்கிரம் நம்பும்போது. முதல் சில நாட்கள் அவர்கள் நல்லவராகவே தோன்றுவாங்க. அவர்கள் கேர் பண்ற மாதிரி தெரியும். அவர்கள் க்ளோஸாக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா உண்மையான குணம் நேரம் கழிச்சுதான் வெளிவரும். அதனால புத்திசாலி மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவசரமா ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்க மாட்டான். உடனே ரகசியம் ஷேர் பண்ண மாட்டான். முதலில் கவனிப்பான். நினைவில் வை, நேரம்தான் உண்மையான கேரக்டர் டெஸ்ட். ரூல் 10. உணர்ச்சியில் பேசாதே. ஒரு கோபம் வந்த நேரம், ஒரு மிகுந்த சந்தோஷம் வந்த நேரம், இந்த 2 நேரங்கள்ல தான் மனிதன் அதிகமா தவறு பேசுவான். கோபத்தில் பேசுற வார்த்தை திரும்ப வாங்க முடியாது. அதிக உற்சாகத்தில் சொன்ன ரகசியம் திரும்ப மறைக்க முடியாது. அதனால கோபம் வந்தால் மௌனம் வை. அதிக எக்ஸைட்மெண்ட் வந்தா ஸ்லோவா பேசு. பெரிய விஷயங்களை காமான பிறகுதான் சொல்லு. சாணக்கிய புத்தி. உணர்ச்சி மேலான நேரம், மௌனம் பாதுகாப்பு. ரூல் 11. எல்லாருக்கும் உன் முழு வெர்ஷனை காட்டாதே. இது ரொம்ப டீப் ரூல். நீ உன் முழு மனசையும் முழு கதையையும் முழு திட்டங்களையும் எல்லாரிடமும் ஓபன் பண்ணிட்டா நீ வல்னரபிள் ஆகிடுவ. புத்திசாலி மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் லேயர்ஸா இருப்பான். எல்லாருக்கும் சேம் ஆக்சஸ் கொடுக்க மாட்டான். எல்லாருக்கும் சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். யாருக்கு என்ன தெரியணும் அதை மட்டுமே காட்டுவான். இது ஆக்டிங் இல்ல, இது செல்ஃப் ப்ரொடெக்ஷன். நினைவில் வை, மூடிய புத்தகம், நீண்ட நாள் பாதுகாப்பு. ரூல் 12. உன் திட்டங்களை முன்பே சொல்லாதே. பல பேரின் கனவுகள் ஏன் பாதியில் நின்று போகுது தெரியுமா? அவர்கள் பில்ட் பண்ணுவதற்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நீ ஒரு பெரிய பிளான் சொல்லிட்டா சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் டவுட் விதைப்பாங்க, சில பேர் சைலண்டா உன்னை வாட்ச் பண்ணுவாங்க. அதனால புத்திசாலி மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் முதலில் செயல் பண்ணுவான், பிறகு ரிசல்ட் காட்டுவான், கடைசியில் தான் பேசுவான். நினைவில் வை, சைலண்டா பில்ட் பண்ணு, சக்சஸ லவுடா பேச விடு. ரூல் 13. மரியாதை இல்லாத இடத்தில் நீண்ட நேரம் நிற்காதே. இது வாழ்க்கையை மாற்றும் ரூல். யாராவது உன்னை தொடர்ந்து இக்னோர் பண்றாங்க, உன் மதிப்பை குறைச்சு பேசுறாங்க, உன்னை கன்வீனியன்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அங்கே நீங்க அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. அங்கே நீங்க ஃபைட் பண்ண வேண்டியதில்லை. புத்திசாலி மூவ் என்ன தெரியுமா? அமைதியா டிஸ்டன்ஸ் வை. ஏன்னா நீ இருக்கும் இடத்துல மரியாதை இல்லைன்னா நீங்க கொடுக்கிற பிரசன்ஸுக்கும் வேல்யூ இருக்காது. யாரிடமும் அதிகமாக பேசாதே, யாரிடமும் அதிகமாக பழகாதே. சில தூரங்கள் உன் மன அமைதியை காப்பாற்றும். சில மௌனங்கள் உன் மரியாதையை காப்பாற்றும். சில எல்லைகள் உன் வாழ்க்கையை காப்பாற்றும். புத்திசாலி ஆகணும்னா எப்போது அருகில் போகணும், எப்போது தூரம் நிற்கணும் அது தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு முக்கியமான ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படியான ஆழமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.